விக்ரம் படத்துக்கு ரோலெக்ஸ் மாதிரி ஜெயிலர் படத்துக்கு சிவராஜ்குமார் தான். இவரோட இந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே ஒரே கூச்சலிட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு மாசாக இருந்தது இவரோட கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவர் படத்துக்கும் ரியல் லைஃப்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவர். படத்தில் ஒரு கேங்ஸ்டர் கெட்டவன் மாதிரி காட்டினாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லைக் தளபதி விஜய் மாதிரி தான் இவரும் அவங்க ஊரில். என்னடா சொல்கிற அப்படின்னு எல்லோரும் ஷாக்கிங்காக இருக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸில் யாரை பற்றி பேச போகிறோன்னா ஆக்டர் சிவராஜ்குமார். கர்நாடகாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். சொல்லப்போனால் கர்நாடகாவில் இவங்க வச்சது தான் சட்டம். பேர்பட்டவங்களோட லைஃப் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் எல்லோரும் ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிகிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கூஸ்பம்ஸ் வித் எமோஷன்ஸ் ரெண்டுமே கலந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சாரிங்க, இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோ இல்லை மோட்டிவேஷன் ஸ்டோரியோ இல்லை இவரோட லைஃப் ஸ்டோரியோ பற்றி கிடையாது. ஸோ எல்லோரும் இதில் ஒரு லைஃப் ஸ்டோரி, இது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்னு பார்க்காதீங்க. இவர்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இவரோட ஸ்வீட்டான பர்சன்ஸ், இவர்கிட்டேருந்து நாம் பர்சனலாக கற்றுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இவர் 1962 ஜூலை 12 பிறக்கிறாரு. இவரோட குடும்பத்தில் மொத்தம் அண்ணன் தம்பிங்க 3 பேர். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி அவங்கள மாதிரி கர்நாடகாவில் ரொம்ப பெரிய ஆக்டரு. அதாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படி சூப்பர் ஸ்டாரோ அந்த மாதிரி கர்நாடகாவில் இவர் உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். இவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது, கார் நிறையா இருக்குது, சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குது. எல்லாமே இருந்தும் மிடில் கிளாஸை விட புவர் கிளாஸ் எப்படி வாழ்வாங்க அந்த லைஃப் ஸ்டைல் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. இவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார், பவுன்சர்ஸ் என் பின்னாடி வந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே வாங்க, நீங்கள் வரனால எல்லோரும் என்னை பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஒரு நார்மலான பர்சன், ஸோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வாங்க அப்படின்னு பவுன்சர்ஸ்கிட்டே கெஞ்சிருக்கிறாரு. இது சொல்லவே மறந்துட்டேன். இவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஃபேமிலி தான். எல்லாருமே இவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய ஸ்டாரு தான். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் ஒரு தலக்கணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது இவங்க குடும்பத்தில் இல்லவே இல்லை. இவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஸ்வீட் அண்ட் ஹம்பிளான பர்சன். இப்போ ஒரு சில பேர்லாம் பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும் நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு தான் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. இது பார்க்கும்போது எப்படின்னா எதிரியாக இருந்தாலும் மதிக்கணும் அப்படின்ட்டு தளபதி விஜய் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு. அதுதான் எனக்கு ஞாபகம். எதிரியாக இருந்தால் கூட மதிக்கணும்ன்ற அந்த நாகரிகம். சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ்க்கு வில்லனாக நடிக்க போகிறாரு. அதாவது மாமா கூட நடித்தாச்சு, இப்போ மருமகன் கூட நடிக்க போகிறாரு. இப்போ நான் உங்ககிட்ட இவரை பற்றின 5 சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வெறும் ஹீரோவாக மட்டும் 120 மூவிஸ் நடிச்சிருக்கிறாரு. செகண்ட் ஒன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கர்நாடகாவில் கட்டியிருக்கிறாரு. தேர்ட் ஒன், இலவச கல்வி எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு, அதாவது அந்த ஸ்டேட்டில். ஃபோர்த் ஒன், இவரால் எவ்வளவோ குழந்தைங்க நல்லா படித்து நல்ல பொசிஷன்லேயும் நல்ல போஸ்டிங்லேயும் இருக்காங்க. ஃபிஃப்த்து ஒன், இவர்கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான மனிதன்னா, அதாவது ஒரு நார்மலான மனிதன்னா எப்படி சொல்கிறதுனா, சுயநலம் இல்லாமல், தலக்கணம் இல்லாமல், நான் தான் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு குட்டி குழந்தை மாதிரி தன்னை மதித்தவங்கக்கிட்டேயும் மதிக்காதவங்ககிட்டையும் போய் பேசுகிறது. முக்கியமாக இவர் ரோட்டில் போகும்போது இல்லை இவர் காரில் போகும்போது யாராவது ஃபேன்ஸ் இவர் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த ஃபேன்ஸ் கிட்ட நல்லா பேசிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா ஃபோட்டோஸ் எடுத்துப்பார், ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். இவர் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்திருக்கிறாரு. தத்தெடுத்து பாதி கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையே இவர் செஞ்சுருக்கிறாரு. சொல்ல போனால் இவர் அந்த இடத்துக்கு போனால், இப்போ நம்ம ஃப்ரெண்டவே நம்ம இன்வைட் பண்ணோன்னு வைங்களேன், அவன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தானா நம்ம வீட்டிலலாம் வந்து உட்கார மாட்டான், சாப்பிட மாட்டான். ஏன்னா என்னடா உங்கள் வீடு இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு ஈகோ பார்ப்பான். ஆனால் அந்த கிராமத்தில் இவர் எந்த வீட்டில் சாப்பிடணும்னு இவர் தான் முடிவெடுப்பார். அது கூரை வீடாக இருந்தாலும் சரி, ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, இவர் ஒவ்வொரு டைம் அங்கே வரும்போது ரேண்டமாக ஒரு வீட்டில் போய் சாப்பிடுவார். ஏன் நான் தளபதி மாதிரின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பிஹேவியர்
இந்தியாவில் தமிழ்நாட்டில் தளபதிக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதாவது தளபதி விஜய் கூட சொல்லாமல் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி சிவராஜ்குமாரும் அவங்க வீட்டுக்கே தெரியாமல், ஏன் அவங்க மனைவிக்கு கூட தெரியாது இவர் தான் இந்த நல்லதெல்லாம் பண்ணாருன்னு. ஏன்னா இவர் பண்ணுற எல்லாமே ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் பண்ணுறாரு. ஸோ இதனால தான் இவரை நான் தளபதி கூட கம்பேர் பண்ணேன். ஓகே, இது வரைக்கும் இவரோட அப்ரோச், மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் இவர் மனசு உடஞ்ச செய்தி நான் சொல்ல போகிறேன். இப்போ கூட போய் கரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களே, இந்த நேரத்தில் கூட போய் நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்க தம்பியை பற்றி விசாரிச்சிங்கன்னா கதறி கதறி அழுவாங்க. புனித் ராஜ்குமார் இவரோட தம்பி, கூட பிறந்த சகோதரர். புனித் ராஜ்குமார் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் உண்மையிலே கர்நாடகாவில் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார், சரிங்களா? இவரை பற்றி சொல்லணுன்னா, இவருக்கு ஒரு ஐபிஎஸ் ஃப்ரெண்ட் இருக்கார். ஒரு ஐபிஎஸ்க்கு ஈகோ கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நான் ஒரு ஐபிஎஸ், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ட்டு. ஆனால் புனித் ராஜ்குமாரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஆள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் சார் கூட. அவரே அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவருக்கு புனித் ராஜ்குமாருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. புனித் ராஜ்குமாரே வாண்டடாக போய் அந்த ஐபிஎஸ் கிட்ட, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு பேசுவார். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஎஸ் சார் வீடு கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டு புண்ணியோஜனைக்கு புனித் ராஜ்குமாரை கூப்பிடலை. ஆனால் அவர் வீடு கட்டியிருக்காருங்கிறத புனித் ராஜ்குமார் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு. வேகமாக போய் அந்த ஐபிஎஸ் சாரை மீட் பண்ணி, ஏன் சார் என்னை கூப்பிடவே இல்லை, வீடெல்லாம் கட்டியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏன் சார் என்னை கூப்பிடலை அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு ஐபிஎஸ் அவரே வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, மலுப்பறக்காக நான் இந்த மாதிரி கொரோனா டைமில் கட்டிட்டேன்ப்பா, அதை யாரையும் கூப்பிடலை அப்படின்ட்டு அவரே புனித் ராஜ்குமார் கிட்ட சொன்னதாக சொல்லியிருப்பாரு. அந்த ஐபிஎஸ் சார் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமாரை கண்டுக்கவே மாட்டார். சரி சார், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனார் தான். அதுக்கு அடுத்த நாளே அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, புனித் ராஜ்குமார் இந்த உலகத்தில் இல்லாத போது தான் அவரோட வேல்யூவே அந்த ஐபிஎஸ்க்கு தெரியுது. புனித் ராஜ்குமார் சாரை எல்லாருமே செல்லமாக அப்பு அப்புன்னு கூப்பிடுவாங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் ராக்கிக்கு எப்படி ஒரு மாஸ் இருந்ததோ, அதாவது அந்த விடுதலை அடைஞ்சக்கப்புறம் அந்த மக்கள் ஒரு மாதிரி அவரை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் புனித் ராஜ்குமாரை கர்நாடகாவில் நிறைய பேர் பார்ப்பாங்க. சொல்லப்போனால் கர்நாடகாவில் புனித் ராஜ்குமார் சாரை எல்லோரும் கடவுளாக தான் பார்ப்பாங்க. உண்மையிலேயே அவர் இல்லாத இந்த நேரம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.